மெதுவா போடுங்க, கட்டியாயிரும். நைட்டுக்கு என்ன டிஃபன் தானா? வறுத்த அரிசி ரவை உப்புமா. அதுக்கு 1 டம்ளர் அரிசியை போட்டு வறுத்துக்கலாம். நல்லா பொரி வர அளவுக்கு வறுக்கணும். நல்லா பொரி மாதிரி பொரிஞ்சு வரும் அரிசி. பொரினா சாப்பிட்ற பொரிய? சாப்பிட்ற பொரி அளவுக்கு வராது, ஒரு அளவுக்கு அப்படியே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசு பெருசா கொஞ்சம் கலர் மாதிரி வரும். பாத்தீங்களா, அரிசி நல்லா பொரி மாதிரி பொரிஞ்சிருச்சு. தெரியுதா? பொரி மாதிரி இருக்கு. அப்படியே இதை எடுத்து ஒரு தட்டுல மாத்திக்கலாம். பேன் காத்துல வச்சு ஆற வச்சு ரவை மாதிரி அரைச்சிக்கலாம். 1.5 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடலை எண்ணெய். 1/2 கரண்டி தேங்காய் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இந்த அரிசி உப்புமாவுக்கு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 மூடி தேங்காய், 2 வரமிளகாய், 1 சின்ன வெங்காயம், 1 சின்ன பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். இதுக்கு கடலை எல்லாம் போடக்கூடாது, பொரிச்சக்கடலையும் போடக்கூடாது, வேர்க்கடலையும் போடக்கூடாது. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, கொஞ்சம் வேர்க்கடலை, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருப்பு உளுந்து, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், எங்க செடி பச்சை மிளகா குட்டி குட்டியா இருந்ததுனால நான் 4-5 போட்டிருக்கிறேன். பெருசா இருந்தால் 2 போடுங்க போதும். 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 துண்டு இஞ்சி, ஒரு பெரிய கொஞ்சம் சேர்த்தியே போட்டுக்கலாம். இஞ்சி கொஞ்சம் நிறைய இருந்தால் தான் நல்லா இருக்கும். இஞ்சி போட்டால் நல்லா ஜீரணமாகும். அந்த வாய் கடிப்பட்டுட்டே இருந்ததுன்னா அந்த உப்புமாவுக்கும் இருக்கும், நல்லா இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி. கொத்தமல்லி எடுத்தாலே வீடு ஃபுல்லா மனமா இருக்கு. அதெல்லாம் நல்லா இருக்கு கடையிலலாம். ஒரு 1/2 தக்காளி. தக்காளி நிறைய போடக்கூடாது, டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 தக்காளி, இவ்வளோதான் போடணும். நிறைய போட்டிங்கன்னா புளி படிக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு. தண்ணி 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி. நான் 1.5 டம்ளர் ரவை, அதனால 5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி காய வச்சு வச்சிருப்பேன். காய வச்சு ஊற்றினாதான் தண்ணி நல்லா இருக்கும். அப்போ தான் அந்த கடலைப்பருப்பு உளுந்து எல்லாம் அப்படியே பொறுன்னு அப்படியே இருக்கும். தண்ணி கொதிக்குது. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதை அரைச்சி வச்ச ரவை, அப்படியே வறுத்த அரிசியில அதை அரைச்சி ரவையா பண்ணி வச்சிருப்பேன். மெதுவா போடுங்க, கட்டியாயிரும். மெதுவா 2 விடுற மாதிரி அப்படியே போட்டுருக்கணும். இது கூடவே இந்த தேங்காய், 1 மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கிறேன், அதையும் போட்டு அடுப்பு சிம்மிலேயே வச்சு வேக விடணும். நல்லா அரிசி ரவை நல்லா வேகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்ல வச்சு மூடி வச்சிடலாம். பட்டை கசிட்டு இருக்குது டேஸ்ட்டு. 5 நிமிஷத்துலேயே கெட்டியாயிடுச்சு. இன்னொரு 5 நிமிஷம் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா கெட்டியாயிரும். அந்த தண்ணி எல்லாம் வற்றி ரவையும் வெந்துக்கும் நல்லா. இப்போவே ரவை வெந்துருச்சு. இந்த தண்ணி கொஞ்சம் குளகுலன்னு இருக்காது, மட்டும் கெட்டியான சரி. ஆவி பறக்க பறக்க வறுத்த அரிசி உப்புமா ரெடி. ஓகே, வெள்ளை ரவை எல்லாம் வாங்கி செய்யறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம அரிசியை வறுத்து எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம தேவைப்படும் போது போட்டு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். நீங்களும் வீட்டுல இந்த அரிசி உப்புமா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு சமையலோட, சுவையான சமையலோட மீண்டும் சந்திக்கிறோம். தேங்க்யூ. டிஆர்எஸ் பயணம் சமையல். அடுத்த வீடியோல இன்னொரு சுவையான சமையல் குறிப்போட உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய்.